ஒரு தெருவுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கலான்னு 50 லட்ச ரூபா எடுத்து நான் கிளம்பினேன். ஒரு வீட்டுக்கு 1 லட்ச ரூபா வச்சு கட்டி கொடுக்கலான்னு. அங்கே போய் பார்த்த உடனே தான் தெரியுது தெருவுக்கு 50 வீடு விழுந்திருக்கு. ஒரு ஆளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சேன். பட் என்னால் முடிஞ்ச ஒரு 50 வீடு கட்டுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அங்கே டெல்டாவில் ஒரு வாரம் இருக்கும்போதே நினச்சேன் சென்னைக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச உதவிகள் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்கலான்னு நான் டிசைட் பண்ணேன். சென்னைக்கு வந்து மீடியா பீப்புள்கிட்டையும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் டொனேஷன் கேட்டு கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் பிஹைண்ட் வீட்டுக்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தேன். சார் நீங்கள் மீடியாவில் இதை போடணும் சார், வேறு எந்தெந்த விஷயத்தையும் நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் சார். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நிஜமாக. ஒரே ஒரு கொட்டால் உள்ளே போனீங்கன்னா எலி ஓடிட்டு இருக்கு, அங்கேயே 2 குழந்தைங்களை படுக்க வச்சுட்டு இருக்காங்க. இப்போ நான்லாம் நல்லா இருக்கேன், நான்லாம் காரில் வரேன், நான்லாம் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு இவ்வளோ கைத்தட்டல் கிடைக்குதுன்னா மக்கள் பணத்தால் மட்டும்தான் எனக்கு இதெல்லாம் கிடைக்குது. ஸோ இந்த டைமில் நான் மக்களுக்கு திருப்பி பண்ணலாம் என்ன மாதிரி ஒரு துரோகி யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ என்னுடைய மனசாட்சிக்குள்ளே இந்த டைமில் தான் நம்ம மக்கள் மேலே இருக்கிற ஒரு அன்பையும் நம்ம தமிழ் மேலே இருக்கிற அந்த பற்றியும் நம்ம காமிக்கணும். ஸோ என்னால் முடிஞ்ச உதவி நான் செஞ்சுட்ருக்கேன். பிகைன் நோட்ஸ் நீங்களும் பண்ணணும்னு கேட்டேன். அவங்க உடனடியே இந்த பிகைன் நோட்ஸில் நம்ம ஃபண்ட் கலெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் 2 லட்ச ரூபா உங்ககிட்ட கொடுக்குறேன் சார், நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டேன். உடனே 2 லட்ச ரூபா பிகைன் நோட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து ஒரு 2 lakhs வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு வீடு வந்து 1 லட்ச ரூபான்னு கூட ஆகிறது இல்லைங்க. இம்மீடியட்டாக இப்போ அவங்களுக்கு தேவையானது 25,000 ரூபா இருந்தால் கூட ஒரு வீடை நம்ம ஈஸியாக அமைச்சு கொடுத்துடலாம். ஏன்னா எல்லாமே முகாமில் போய் தங்கியிருக்காங்க. முகாமில் போய் தங்கும்போது எல்லாருக்கும் நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. நோயை விட மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. வீட்டில் இல்லாமல் அனாதை மாதிரி எல்லாம் வந்து தங்கியிருக்காங்க. ப்ளீஸ் இங்கே பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ஒரு 100 ரூபா போட்டால் கூட, ஒரு நாள் டிக்கெட் பணம் போட்டால் கூட ஒருத்தருடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றலாம். ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்கே இருக்க வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணிங்கன்னு நம்புகிறேன். இதை பார்த்துட்டு இருக்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணோம். இதுக்காக மேடையில் இவ்வளோ டைம் ஒதுக்கி கொடுத்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சோறாடு சோறுடைத்து என்று சொல்வார்கள். தமிழகத்திற்கே சோறு போட்ட மண் தான் அந்த சோழ நாடு. தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் கஜா புயலினுடைய கோர தாண்டவத்தை நாம் பார்த்திருக்கிறோம். உடனடியாக எம்முடைய மக்கள்வாதை இளைஞர்கள் 100 கணக்கிலே அங்கே நாங்கள் புயலினுடைய அந்த கோர தாண்டவத்தை கேள்விப்பட்ட உடனேயே நாங்கள் அனுப்பினோம். அங்கே போய் எம்முடைய இளைஞர்கள் மிகச்சிறந்த அந்த மனிதாபிமான பணியை அவர்கள் ஆற்றினார்கள். அப்பொழுது நாம் கேள்விப்பட்டது மிகுந்த மனவேதனையையும் வலியையும் ஏற்படுத்தியது. ஊருக்கே சோறு போட்ட எம்முடைய மக்கள் பட்டினியாக வாடுகிறார்கள் என்ற செய்தி உள்ளத்திலே நெஞ்சத்திலே மிகுந்த வலியை ஏற்படுத்தியது. எனவே எங்களால் முடிந்த அளவிற்கு எவ்வளவு செய்ய முடியுமோ 100 கணக்கிலே 1000 கணக்கிலே எம்முடைய இளைஞர்கள் அந்த பகுதியிலே மிகச்சிறந்த அந்த நிவாரண மறுவாழ்வு பணிகளை அவர்கள் மேற்கொண்டார்கள். இன்னும் நிரந்தரமான மறுவாழ்வு பணியை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு நம்முடைய அன்பிற்குரிய இளவல் ராகவா லாரன்ஸ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மனதுக்கு சொந்தக்காரர். இந்த சமூகத்தை உளமாற நேசிக்கக்கூடிய ஒப்பற்ற கலைஞர் அவர் கொடுத்த இந்த பெரும் தொகை நிச்சயமாக அந்த எளிய மக்களுக்கு உதவும் என்று கருதுகிறேன். உங்களுடைய இந்த முயற்சிக்கு என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள்.